நல் மெய்ப்பரின் சத்தம். மத்தேயு 6வது அதிகாரம் 18வது வசனம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஜெபம் பண்ண வேண்டிய விதங்களை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு விளக்குகிறார். அதே போல உபவாசித்து ஜெபிக்கிற காரியங்களையும் விளக்குகிறார். ஆகவேதான் 18வது வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக தருணங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் கைகூடி வராத பட்சத்தில் அநேக மன சோர்வுகள், சரீர பலவீனங்கள் ஏற்படுகிறது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது: எதுவாயினும் நம்மை விசாரிக்கிற பிதாவினிடத்தில் அரைக்கதவை பூட்டிக்கொண்டு அந்தரங்கத்தில் நம்மை பார்க்கிற பிதாவை நோக்கி முறையிடுகிற பொழுது அந்தரங்கத்தில் வடிக்கப்பட்ட கண்ணீரும் நம்முடைய மனச்சோர்வுகளும் பிதாவின் சமூகத்தில் எட்டப்பட்டு கர்த்தருடைய வேலை வருகிற பொழுது வெளியரங்கமான நன்மைகளை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போக தேவையில்லை. தேவனுடைய வேலை என்று நம்முடைய வாழ்க்கையில் அரங்கேறுகிற பொழுது சொந்த கண்கள் மாத்திரமல்ல, அந்நிய கண்களும் ஆச்சரியப்பட்டு பூரிப்படையும்படிக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமுள்ள காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஆகவே மனம் துவள வேண்டாம், மனம் விரும்ப வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் இருதயங்களை ஊற்றிவிடுவோம். கர்த்தர் உங்களை கலிகூர பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.